செரிக்கிட்ட ஒரு பக்கம் கண்டிப்பாக கல்யாணத்துக்கெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல செரி ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் இங்கே சாரதாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க பூமி. அப்போ ஃபோன் வருது. என்ன விஷயம் சொல்லுங்கள் ஆண்டி, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, எதனால் வந்துட்டு இவ்வளோ வெறுக்கிறாரு நம்மளோட இவர் ககன் அவங்க அப்பாவன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க சொல்ல வர டைமில் கரெக்டாக ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அபூர்வா தான். செம்ம கடுப்பில் வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க. இருங்க ஆண்டி நானே போய் பேசுகிறேன்னு பூமி போகிறாங்க. போயிட்டோன்னே வந்துட்டு நல்ல வேலை யாரும் எடுப்பாங்கன்னு நினச்சி நீயே எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்கணும் எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. யார் நீ எதுக்கு நான் தான் அபூர்வாவா அது யாருன்னு கலாய்ச்சி விட்றாங்க. அதுக்கப்புறமா ஓ பிரம்ம ராட்சசியா அப்படி சொல்லு, நான் எதுக்கு வரணும், நான்லாம் வரமாட்டேன், நான் ரொம்ப பிஸிப்பான்னு சொல்கிறாங்க. எங்கள் பேர் நீ வரலன்னா நாங்கள் வருவேன், நாங்கள் வந்தால் என்ன நடக்கும் தெரியும்லன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இல்லை வேண்டாம் நானே வரேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வேளை இந்த இன்ஜெக்ஷன் விஷயம் தெரிஞ்சிச்சோ இந்த பிரம்மராட்சசிக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்படி இருந்தால் நம்மளை வார்ன் பண்ணியிருப்பாங்களே ஃபோன்லேயே, வரலாம் சொல்லியிருக்க மாட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க. சரி எதுக்கும் போயிட்டு என்னென்னு கேட்டுட்டு வருவோம்னு நேராக அங்கே போகிறாங்க. அப்போ வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்துட்டு நீ எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க பண்ண இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கும் அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு முதல்ல நடிக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் சிசிடிவியில் பார்த்துட்டு அது எனக்கு தெரியாதுன்னு நடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே இது பண்ணுவேன், நீ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பலான்னு நடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு வருவாங்க. அப்போ கரெக்டாக வந்துடுவார் பூமியோட அப்பா. என்ன பூர்வா இதெல்லாம் சின்ன பொண்ணுக்கிட்ட கை நீட்டிகிட்டு இருப்பியா? இல்லை மாமா, அவள் என்ன தப்பு பண்ணானா அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் என்ன வேணால் பண்ணிட்டு இப்படி தான் பண்ணுவியா, அமைதியாரு, நீ வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அப்படியே பார்த்துட்டே ரசிச்சுட்டே இருக்கிறாரு அவங்க பொண்ணை. அப்புறம் கையை பிடிச்சி இங்கே பாருமா ஒரு நிமிஷம் இருமா வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நேராக தட்டு நிறைய வந்துட்டு பணமும் நகையும் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் உனக்கு தாமான்னு சொல்கிறாங்க. அபூர்வா ஷாக்காகி பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே பாருமா, நீ இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கோ, நீ எதுக்காக அந்த வீட்டில் இருக்கன்னு எனக்கு தெரியாது, நீ வாழ்கிறதுக்கு இதுக்கப்புறமா நீ சுயமாக உன் சொந்த காலில் நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பணம் போதுமானு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீ வந்துட்டு வாழ்ந்துக்கோ, அந்த வீட்டில் இருக்காது, அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் நல்லவங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்பாவோட பாசம் உள்ளுக்குள்ளே எங்கேயோ இருக்குது, அதனால் அதை வாங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அப்புறம் டேபிள் மேலே அந்த தட்டை வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்துட்டு எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லுமா நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை சாரதா ஆண்டி ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற பாசம் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இன்னும் அப்படியே தான் இருக்குது, இத்தனை வருஷம் ஆகும். அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாரம் இல்லை 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு நாளாச்சும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வழி செய்யுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அபூர்வா ஷாக் ஆகிட்டு என்ன மாமா நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, வாடி இப்படின்னு இழுத்துட்டு வந்து பளிச்சுன்னு ஒரு அடி கொடுக்குறாங்க. அபூர்வா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் சும்மா இருங்க மாமா, முதல்ல வீட்டு விட்டு வெளியே போடின்னு தரேன்னு வீட்டு போய் வெளியேற்றுறாங்க. ப்ளீஸ் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வீரா ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. உடனே நேராக போய் ஃபோனை போடுறாங்க சாரதா ஃபோனுக்கு. சாரதா ஃபோன் எடுத்தாலும் யாருன்னு கேட்குறாங்க. ஏன்டி என் புருஷனை வளைச்சி போடுறதுக்காக நீ யாரையும் அமுச்சிட்ருக்க, முதல்ல அவளை விட்டு கோயிலுக்கு வர வச்ச, அவள் வரலன்னொன்னா அந்த பொண்ணை வச்சு கேட்க வச்ச, இப்போ வீட்டுக்கே அமுச்சு வச்சிட்டியா, யாரையும் அமுச்சு வச்சுருக்கியே அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ கூட வந்துட்டு என் புருஷனை நான் யார் கூடயும் பகிர மாட்டேன், என் புருஷன் எனக்கு தான் சொந்தன்ற அதே இதோட, ஆனால் அப்படி என் கூட இல்லை, அவ்வளோ நினப்பில் தான் நான் வந்துட்டு இருக்கிறேன், உன்னை ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணலாம், நீ எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சாரதா ஒரு பக்கம் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேசினா, உன் கூட என் தலையை பறிக்க பார்க்குறா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சாரதாக்கு ஒன்றுமே புரியல, செம்ம குழப்பத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன இது பொம்பளைங்க இந்த மாதிரி கூட இருப்பாங்களான்னு குழம்பிக்கிட்டே பூமி வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த இது வந்துட்டு லிஸ்ட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பணம் ரெடி பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பணம் ரெடி பண்ணுமே உடனே ககன்கிட்ட போய் கேட்கலான்னு அவர் ஆஃபீஸ் போகிறாங்க. இங்கே ககன் அவங்க தம்பி காரமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவரே ஸ்வீட்டை எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்காரு. உன் கையால் சாப்பிட்றதும் தனி சுகம் தானேன்னு சொல்லிட்டு கரெக்டாக இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே என்னது இது, உங்கள் சீட்டில் அவரும் உட்காந்துட்ருக்காரு, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான், நீங்கள் நல்லவராக இருந்தாலும் அப்படின்ட்டு செடியை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க பூமி. அப்புறம் ஒன்றும் இல்லை இருங்க நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு பூமி நைஸாக வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவர் சொன்ன பொய்யெல்லாம் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு இங்கே பாரு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ எதுக்கு வந்தா, இல்லை அவர்கிட்ட பணம் அட்வான்ஸ் வாங்கிறதுக்காக வந்தேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே நான் வாங்கி தரேன், இல்லை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இரு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அட்வான்ஸ் வேணும்னு கேட்குறாங்க பூமி அப்படின்னு சொல்கிறாரு. சரி அதெல்லாம் அவளுக்கு எது கொடுத்துக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும், நான் பாவண்ணே ஏதாவது செலவு இருக்கும்ல கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 500 ரூபா செக் எழுதி கொடுக்குறாரு.
என்னண்ணா இது ₹500 எழுதியிருக்கேன், நான் ₹50 எல்லாம் தான் நினச்சேன், அது ரொம்ப சீப்பாக இருக்கும்ல, அதனால தான் ₹500 அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்துன்னு போய் கொடுக்குறியா இல்லை எப்படி? சரி சரி கொடுக்குறேனான்னு சொல்லிவிட்டு அவருக்கு மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு பூமி கிட்ட கொடுக்குறாரு. என்ன நடக்க போகுது அடுத்த ட்விஸ்ட்டுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.